அன்னையின் அருள் வழியில் பயணிக்கும் ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாம் மனித வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் சூழும் போதெல்லாம், இறைவா, என் துயர் துடைக்க நீ வரமாட்டாயா என்று நாம் கண்ணீர் சிந்துவது இயல்புதான். ஆனால் அண்ட சராசரங்களையும் காத்து ரட்சிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மதுரை மீனாட்சி தாய் நாம் துயரங்களைக் கண்டு ஓடோடி வரும்போது நாம் அவளை தெரிந்தோ தெரியாமலோ நிராகரித்து விடுகிறோம். இன்று உங்கள் திரையில் நீங்கள் காணும் இந்த தெய்வீக வாசகம் சாதாரணமான ஒன்று அல்ல. உங்களை ஆட்கொள்ள துடிக்கும் அன்னையின் பேரன்பின் வெளிப்பாடு. அன்னை மீனாட்சி தன் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கும் அந்த எலுமிச்சை கனியின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? அதனை நாம் எவ்வாறு மனதால் தொட்டு பூசிக்கொள்ள வேண்டும்? இதனால் நம் வாழ்வில் ஏற்படும் அற்புத மாற்றங்கள் யாவை என்பதை பற்றி இப்போது நாம் காணப்போகின்றோம். இறைவனை தேடி மனிதர்களாகிய நாம் தான் செல்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை அது அல்ல. ஒரு தாய் தன் குழந்தை பசியால் வாடும்போது அக்குழந்தை அழைக்காமலேயே உணவோடு ஓடி வருவாள் அல்லவா? அதை போலவே நீங்கள் வறுமையிலும் மன உளைச்சலிலும் தீராத நோயிலும் சிக்கி தவிக்கும் போது அன்னை மீனாட்சி உங்களை தேடி வருகிறாள். ஏதோ ஒரு நற்சிந்தனை மூலமாகவோ ஒரு சான்றோரின் நல்வார்த்தை மூலமாகவோ தற்செயலாக நீங்கள் காணும் இந்த தெய்வீக பதிவின் மூலமாகவோ அன்னை உங்கள் இல்லக்கதவை தட்டுகிறாள். ஆனால் நாம் நம்முடைய கவலைகளிலேயே மூழ்கி கிடப்பதால் அன்னை காட்டும் நல்வழிகளை கவனிக்க தவறவிடுகிறோம். அதனால்தான் அன்னை தாயுள்ளத்தோடு கேட்கிறாள், உன்னை தேடி வந்த என்னை ஏன் நிராகரிக்கிறாய் என்று. இறை வழிபாட்டிலும் மாந்திரீக ஆன்மீக சாஸ்திரங்களிலும் எலுமிச்சை கனிக்கு மிக உயரிய இடமுண்டு. அன்னை மீனாட்சி தன் திருக்கரத்தில் இந்த எலுமிச்சையை ஏந்தியிருப்பதற்கு பின்னால் 3 பெரும் தத்துவங்கள் உள்ளன. எதிர்மறையாற்றல் ஒளியும், எலுமிச்சை கனிக்கு தீய சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் பிறர் பொறாமை பார்வைகளையும் ஈர்த்து அளிக்கும் பேராற்றல் உண்டு. அன்னையின் கரத்தில் உள்ள கனியை நாம் உற்று நோக்கும் போது நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து நச்சு ஆற்றல்களும் வேரோடு அழிகின்றன. 2வது ராஜகனி தத்துவம். எலுமிச்சை ராஜகனி என்று அழைக்கப்படுகிறது. அரசர்களுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே காணிக்கையாக செலுத்தப்படும் இந்த உயரிய கனியை அன்னை தன் பக்தர்களுக்கு நற்பேறாக வழங்குகிறாள். 3வதாக ஆலயங்களில் அன்னை மீனாட்சியின் திருவடிகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட எலுமிச்சை கனி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அறிவோம். இந்த பதிவில் அன்னை தன் கரங்களாலேயே அந்த கனியை உங்களுக்கு தருகிறாள். அதை மனதால் தொட்டு உங்கள் கவலைகளை அன்னையிடம் ஒப்படையுங்கள். உங்கள் வாழ்வில் வளம் சேர்ப்பதற்கு 3 வழிமுறைகள் உள்ளது. 1. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் இல்லத்தின் நிலைவாசலில் இருபுறமும் தூய்மையான எலுமிச்சை கனியை நறுக்கி அதில் குங்குமம் தடவி வைக்க தீய சக்திகள் உங்கள் இல்லத்திற்குள் நுழைவதை தடுத்து லக்ஷ்மி கடாட்சத்தை நிலை பெறச் செய்யும். 2வது வழிமுறை, தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையிலோ அல்லது மாலையிலோ அன்னை மீனாட்சியின் திருவுருவப்படத்தின் முன் அமர்ந்து ஓம் அங்கையர்கண்ணி அம்மையே போற்றி அல்லது ஓம் மீனாட்சி தாயே போற்றி என்னும் தூய தமிழ் மந்திரத்தை 108 முறை ஜபித்து வாருங்கள். இதனால் தீராத மனக்குழப்பங்களும் நீங்கி அமைதி உண்டாகும். 3வது வழிமுறை, வியாபார தலங்களிலோ உங்கள் வீட்டில் உள்ள பணப்பெட்டியிலோ அன்னை மீனாட்சியின் திருவடிகளில் வைத்து வழிபட்ட எலுமிச்சை கனியை வைத்து பூஜித்து வர தேக்கமடைந்த தொழில்கள் யாவும் நற்பேறு பெற்று தன வரவு பெருகும். நிராகரிப்பு என்பது வெறும் புறக்கணிப்பு மட்டும் அல்ல, அது நம் நம்பிக்கையின்மையின் அடையாளம். என் வாழ்வில் இனி விடிவு காலமே இல்லை என்று நீங்கள் சோர்வடைந்து அமரும்போது அன்னையின் இந்த திருமுகத்தை காணுங்கள். அவளது இதழ்களில் தவழும் புன்னகையும் திருக்கரத்தில் உள்ள ராஜகனியும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். உன் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் தந்துவிடு, உன்னை நான் காப்பேன் என்பதே அது. இனிமேலும் அன்னையின் பேரருளை ஐயப்பாடுகளால் நிராகரிக்காமல் அவளது திருவடிகளில் பூரணமாக சரணடையுங்கள். இந்த தெய்வீக பதிவை நீங்கள் இன்று காண்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானதல்ல. மதுரை மீனாட்சி அன்னையின் பேரருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதற்கான நல்குறியே இது. இந்நாள் முதல் உங்கள் துயரங்கள் யாவும் பனி போல விலகப் போகிறது.
உன் வாழ்வில் நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து அது தரப்பட்டது. வழிகள் சூழ்நிலை என்றால் நீ பயப்படாதே, கவலைப்படாதே. அதில் உனக்கு நன்மை கண்டிப்பாக இருக்கும். உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விடமாட்டேன். உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனித்து வருகிறேன். உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம். அதில் பாடங்களை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய். ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதல் என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. தவறு செய்வது இயல்பு. தவறு என்பதை விட இது சரிதானா, நமக்கு இது ஒத்துப்போகுமா என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாகியுள்ளதாய் நினைக்கின்றாய். குழம்பாதே குழந்தையே, உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கையில் நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? உன் அம்மாவாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் உன்னோடு இருந்து உன்னை நான் எப்போதும் வழி நடத்துவேன். உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை. என் கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது குழந்தையே. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன் அன்னையான நான் உன்னை மீட்டு கரை சேர்ப்பேன். முன்னே உன் கால்கள் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும், அடுத்து வைக்கும் அடியை தடுக்க. அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம்படையை சேர விடாதே. அது உன் மனதை முழுக்க தூசியாய் ஆக்கிவிடும். உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எதுவும் என்னை மீறி நடக்காது. உன் கரம் பிடித்து நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எதற்கு நீ பயப்படுகிறாய்? எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேலை ஒன்று 5 பெண்களின் உதவியோடு முடியப் போகிறது. இது உன் தாய் மீனாட்சியின் வாக்கு. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா? இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள்! உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி. அதை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா? எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும்? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள். இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை, உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது. உன்னை உன் அன்னையான நான் தவிக்க விட்டு எங்கே போவேன் சொல்?